ஹீரோக்களை அடிச்சு தம்சம் பண்ணி தேசிய விருதை தட்டி தூக்குன நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஜயசாந்தி. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்துக்கு முழுமையா பொருத்தமான நடிகை விஜயசாந்தி. 1990ல வெளியான கர்த்தவியம் படத்துல நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியா நடிச்சிருப்பாங்க. ஊழல்வாதிகளையும் ரவுடிகளையும் நேருக்கு நேர் எதிர்த்து சண்டையிடக்கூடிய காட்சிகள்ல ரசிகர்களை அப்படியே மிரள வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல ஒரு பொண்ணு முழு ஆக்ஷன் ஹீரோவா காட்டினதுலாம் மிகப்பெரிய விஷயம். இந்த அசத்தலான நடிப்புக்கு விஜயசாந்திக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதே கொடுத்திருக்காங்க. அதே வருஷம் இந்தியாவோட பல சூப்பர் ஸ்டாரோட படங்கள் இறங்கியிருக்கு. ஆனா தேசிய விருதை தட்டி தூக்குனது விஜயசாந்தி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரியாமணி. அமீரோட இயக்கத்துல வெளியான பருத்தி வீரன் படத்துல முத்தலகு அப்படின்ற கேரக்டர்ல வாழ்ந்திருப்பாங்க பிரியாமணி. கார்த்திகோட போட்டி போட்டு நடிச்சது மட்டும் இல்லாம தன்னோட கோபம், காதல், உணர்ச்சி இது எல்லாத்தையும் ரொம்ப இயல்பாவே காமிச்சிருப்பாங்க. குறிப்பா கிளைமாக்ஸ் காட்சியில் அவங்களோட நடிப்பை பார்க்கும்போது இந்தியன் சினிமாவிலேயே சிறந்த நடிப்புகள்ல ஒன்னா இப்ப வரைக்கும் பாராட்டப்படுது. இந்த படத்துக்காக பிரியாமணிக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ். பழம்பெரும் நடிகை சாவித்திரியோட வாழ்க்கைய மையமா கொண்ட மகாநடி படத்துல கீர்த்தி சுரேஷ் அந்த கதாபாத்திரமாவே மாறி வாழ்ந்திருப்பாங்க. இந்த படத்துல துல்கர் சல்மான், விஜய் தேவர்கொண்ட மாதிரி பல முன்னணி நடிகர்கள் இருந்தாலும் முழு கவனத்தையும் தன்னோட நடிப்பால ஈர்த்திருப்பாங்க கீர்த்தி. இந்த நடிப்புக்காக அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருது கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரண்யா பொன்வண்ணன். தென்மேற்கு பருவக்காற்று படத்துல மகனுக்காக எதையும் செய்ய தயங்காத அம்மாவா நடிச்சிருப்பாங்க சரண்யா. சாதாரண கிராமத்து பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் காமிச்சது இல்லாம ஒரு தாயோட பாசத்தை ரொம்பவே யதார்த்தமா வெளிக்காட்டியிருப்பாங்க சரண்யா. அதுல இவங்களை அடிச்சுக்க தான் ஆளே கிடையாது. இந்த படத்துக்காக அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருது கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லக்ஷ்மி. தமிழ் சினிமாவில் ரொம்பவே சூப்பரான நடிகைகள் ஒருத்தங்க லக்ஷ்மி. சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பார்த்திருக்கீங்களா? அதாவது இப்ப இறங்குனது கிடையாது. 1977ல ஒரு படம் இறங்கியிருக்கு. அதை போய் பாருங்க. திரைப்படத்துல சமூகத்தால பாதிக்கப்பட்ட பெண்ணோட வாழ்க்கைய ரொம்பவே வலிமையா காமிச்சிருப்பாங்க. ஹீரோவோட நிழலே இல்லாம முழு கதையும் தன்னோட தோல்ல சுமந்திருப்பாங்க லக்ஷ்மி. அதனாலேயே இந்த நடிப்புக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருது கொடுத்திருக்காங்க.